ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். ஸோ எஸ்கியூஎல்ல இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அஷூர் எஸ்கியூஎல் விஎம். ஒரு விர்ச்சுவல் மிஷினுக்குள்ள எஸ்கியூஎல் சர்வரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ ஒரு சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீஸாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீஸ் அப்படின்னா நமக்கு சாஃப்ட்வேர் அவங்களே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க க்ளவுடுக்குள்ளேயே. ஸோ நமக்கு எந்த வேலையுமே இல்லை, ஒரு விர்ச்சுவல் மிஷினும் கொடுத்துருவாங்க, கூட ஒரு நம்ம கேட்ட சாஃப்ட்வேரும் அந்த விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளேயே இருக்கும், நம்ம அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்க, எஸ்கியூஎல் சர்வர் ஆன் அஷூர் விர்ச்சுவல் மிஷின்ஸ். ஸோ இதுதான் நீங்கள் சர்ச் பண்ண வேண்டிய சர்ச் டேர்ம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத அங்கேயே கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்கள், எஸ்கியூஎல் சர்வர் ஆன் அஷூர் விர்ச்சுவல் மிஷின். நமக்கு ஃபுல் வெர்ஷன் எஸ்கியூஎல் சர்வர் கிடைக்கும், அது ஃபுல்லாகவே நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஹார்ட்வேரும் இருக்காது. ஸோ ஹார்ட்வேர் நம்ம எதுவுமே யூஸ் பண்ண போகிறது ஆன் ப்ரெமிசஸாக இருந்ததுன்னா, லோக்கலில் இதே சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு ஹார்ட்வேர், அதாவது டேட்டா சென்டர், சர்வர் டேட்டா சென்டர் நமக்கு தேவைப்படும். இப்போ க்ளவுடில் யூஸ் பண்ணுறதுனால அது எதுவுமே நமக்கு தேவைப்படாது. சர்ச் பண்ணியாச்சா? ஸோ இதை என்ன பண்ணுங்க, சர்ச்சில் உங்களுக்கு சர்ச் ரிசல்ட்டில் இது வந்ததுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணுங்க. நோ எஸ்கியூஎல் விர்ச்சுவல் மெஷின் டு டிஸ்பிளே அப்படின்னு வருதா? கண்டுபிடிச்சாச்சா? வந்துருச்சா? இங்கே பாருங்கள், எஸ்கியூஎல் சர்வர் ஆன் அஷூர் விஎம்ஸ். ஸோ ஒரு விஎம்குள்ள ஒரு எஸ்கியூஎல் சர்வர் நமக்கு இன்பில்ட்டாக இன்ஸ்டால் ஆகியே கிடைக்க போகுது. ஓகேவா? இதுவரைக்கும் நம்ம வெறும் விர்ச்சுவல் மெஷின் மட்டும்தான் க்ரியேட் பண்ணியிருப்போம், அதுக்குள்ளே நமக்கு தேவைப்படுறதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஃபுல் வெர்ஷன் எஸ்கியூஎல் ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால் ஆகியே கிடைக்க போகுது. இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது எஸ்கியூஎல் சர்வர், அதை நம்ம தனியாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீஸாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ சர்வீஸாக நம்ம விர்ச்சுவல் மிஷினை யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போது சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீஸாக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளேயே எஸ்கியூஎல் விர்ச்சுவல் மிஷினை ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது? க்ரியேட் கொடுங்க. ஸோ க்ரியேட் கொடுத்ததும் உங்களுக்கு இனிஷியலாக இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண கான்ஃபிகரேஷன் எல்லாத்துலேயுமே பேசிக், நெட்வொர்க், இந்த மாதிரி டேப் தான் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் பாருங்கள், ஒரு புதுசாக இருக்கும் இந்த டேப்பு, புதுசாக இருக்க விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணுறதுல இங்கே என்ன பண்ணோம், செலக்ட் அண்ட் இமேஜ் ஆஃபர். இப்போ நமக்கு அந்த ஓஎஸ்லேயே வந்து எஸ்கியூஎல் ஆட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ஓஎஸ் இருக்குது, அதுதான் நம்ம செலக்ட் பண்ணோம். நீங்கள் போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எஸ்கியூஎல் சர்வர் 2025 ஆன் விண்டோஸ் சர்வர் 2025, நமக்கு எஸ்கியூஎல் சர்வர் 25 விண்டோஸ் சர்வரில் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு வேணுமா? அதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது ஃப்ரீ எஸ்கியூஎல் லைசன்ஸ் 25 நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை, நம்ம யூஸ் பண்ண போகிறது 2019 ஃப்ரீ எஸ்கியூஎல் சர்வர் லைசன்ஸ், எஸ்கியூஎல் சர்வர் 2019 டெவலப்பர் ஆன் விண்டோஸ் சர்வர் 2022. ஸோ நம்ம ஒரு டெவலப்பராக இருக்கிறதுனால நம்ம இந்த சர்வீஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். 2019 ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்கோம், அதுதான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். வேறு வெர்ஷன் மாற்றி செலக்ட் பண்ணிங்கன்னா விர்ச்சுவல் மிஷினில் அது இன்ஸ்டால் ஆகி இருக்காது நம்ம அக்கௌண்ட்டில். நான் செலக்ட் பண்ணுற இந்த பர்டிகுலர் வெர்ஷன் மட்டும்தான் நமக்கு ஃப்ரீ. இதுவே நீங்கள் பே ஆஸ் யூ கோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரையல் பீரியடில் இருக்கிறதுனால நமக்கு இதுதான் ஃப்ரீ. ஓகேவா? ஸோ ஹை அவைலபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணக்கூடாது. அதை எனேபிள் பண்ணிங்கன்னா 2 விர்ச்சுவல் மிஷின் கிடைக்கும் உங்களுக்கு. 2த்துக்கு நம்ம அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த எஸ்கியூஎல் சர்வர் குறைஞ்சது இன்றைக்கி நம்ம ஒரு 4 மணி நேரம் யூஸ் பண்ணோம்னா 4000 ரூபா செலவாகும். ஓகேவா? ஸோ அவ்வளோ நம்ம ஒரு விர்ச்சுவல் மிஷினுக்கு 4000 ரூபா செலவாகிறதுனால 2 விர்ச்சுவல் மிஷினை தேவையில்லாமல் க்ரியேட் பண்ணக்கூடாது. அதனால் ஹை அவைலபிலிட்டிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ண வேணாம். கிரியேட் எஸ்கியூஎல் விர்ச்சுவல் மிஷின் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ கிளிக் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இமேஜில் நம்ம செலக்ட் பண்ண இமேஜ் இங்கே செலக்ட் ஆகிருக்கும் பாருங்கள். இப்போ லோட் ஆகிட்டுருக்கு, லோட் ஆகட்டும். ஸோ லோட் ஆனதும் நமக்கு இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். அது லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ நான் ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணினா இங்கே பாருங்கள், இமேஜில் நம்ம செலக்ட் பண்ண இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். வந்துருச்சா? இதுவே நீங்கள் விர்ச்சுவல் மெஷின் டேரெக்டாக செலக்ட் பண்ணி இந்த இமேஜ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஓகேவா? இந்த ஆப்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணுங்கள், ரெசோர்ஸ் குரூப் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்ச ரெசோர்ஸ் குரூப்பே இருக்குது. நான் அதையே செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணியாச்சா? அடுத்தது விர்ச்சுவல் மெஷினுக்கு நேம் நான் என்ன பண்ணுறேன், SKSQL அப்படின்னு நான் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோட SQL சர்வர். ஸோ பேசிக்கில் எரர் காட்டும், அதை இக்னோர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நம்ம மற்ற பேசிக் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிட்டோம்னா அந்த எரர் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். ஸோ ரீஜியன் மஸ்டிங்க. ஸோ ரீஜியன் ரெக்கமெண்டடில் இருக்கிற பெஸ்ட் ரீஜன் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணணும். ரெக்கமெண்டடில் இருக்கிற பெஸ்ட் ரீஜியன் கொரியா சென்ட்ரல் அண்டு சென்ட்ரல் இந்தியா. நான் கொரியா சென்ட்ரலே டீசெண்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எரர் வந்து திரும்ப நம்ம மாற்றுறதுக்கு பதிலாக கொரியா சென்ட்ரல் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது அவைலபிலிட்டி ஆப்ஷனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துட்றேன். ஏன்னா ஜோனில் ஏதாவது ஒரு ஜோனில் இந்த SQL சர்வர் இருக்காது. ஸோ அதை செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இதே கொடுத்துட்றேன். இது வரைக்கும் நம்ம செக்யூரிட்டி டைப்பில் ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணியிருக்கே மாட்டோம், அப்படி தானே? இந்த இமேஜுக்கு ஸ்டாண்டர்டு தான் ஒரு பெஸ்ட்டு செக்யூரிட்டி டைப்பாக இருக்கும். அதனால் அதுதான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும். யாருக்காவது மாறி இருக்கா செக்யூரிட்டி டைப்பு? இதான் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது இங்கே பாருங்கள், 16 கோர் CPU நீடட் அப்படின்னு இதில் கொடுத்துருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே போயிட்டு அவைலபிள் எதாவது இருக்கான்னு பார்க்குறோம். எதுவுமே இருக்காது. நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ணது 4 கோர் 16 GB. அதை செலக்ட் பண்ணிங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா எரர் வந்து ரிமூவ் ஆகிடும். ஆயிடுச்சா? 4 கோர் 16 GB செலக்ட் பண்ணால் அந்த எரர் ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துருக்கோம். அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட். ஸோ நம்ம விர்ச்சுவல் மெஷினோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இதை நம்ம எப்பவும் போல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம கொடுக்குற இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டுங்கிறது நம்ம விர்ச்சுவல் மிஷினுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு. SQL சர்வருக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். எப்போ போல் பப்ளிக் இன்பவுண்ட் போர்ட் நான் என்ன பண்ணுறேன், HTTP HTTPS RDP மூணையுமே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா சர்வர் அப்படிங்கிறதுனால ஸோ ஒரு சேஃப்டிக்காக HTTPலாம் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் முடிச்சாச்சா? ஸோ இது வரைக்கும் கரெக்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம்னா பேசிக்கில் ஏற்கனவே காட்டிட்டு இருந்த அந்த எரர் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். எரர் இருக்காது. இது இப்போயுமே எரர் இருக்குன்னா நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதை நீங்கள் செக் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்தது நெக்ஸ்ட்டு டிஸ்க்கு. ஸோ டிஸ்க் டேப்பில் இங்கே ஏதாவது உங்களுக்கு எடிட் பண்ணுற மாதிரி காட்டுதா? யாருக்காவது காட்டுதா? டிஸ்க் டேப்பில் ஏதாவது எடிட் பண்ணுற மாதிரி காட்டுதா? ஸோ அது காட்டுச்சுன்னா எதுவுமே அதில் மாற்ற தேவையில்ல. நெக்ஸ்ட் டேப் போயிடலாம். எனக்கு எதுவுமே அங்கே நான் பண்ண போகிறதில்ல. இங்கே எனக்கும் காட்டுது. நான் எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. பேசிக்காக என்ன இருக்குதோ அதை அப்படியே நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஓகேவா? இங்கே எப்பவும் போல் OS டிஸ்கோட சைஸு,
டைப்பு இங்கே டெலிட் வித் விஎம் இதை நம்ம எப்போ எனேபிள் பண்ணி தான் வச்சுருப்போம், அது இருக்குது. அட்வான்ஸில் இதெல்லாம் புதுசாக இருக்கும், நம்ம அது எதுவுமே சேஞ்சஸ் பண்ண போகிறதில்ல. அடுத்த டேப் நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டேப்பில் விர்ச்சுவல் நெட்வொர்க். ஸோ விர்ச்சுவல் நெட்வொர்க் ஆட்டோமேட்டிக்காக இங்கே கிரியேட் ஆகிருக்கான்னு பார்த்துங்க. எம்டியாக இருக்கக்கூடாது, கிரியேட் ஆகிருந்தால் ஓகே. இது எப்படி பண்ணுங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஏன்னா பல முறை நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது நெட்வொர்க் இன்டர்ஃபேஸில் பப்ளிக் ஐபி மட்டும் கிரியேட் ஆகிருக்கான்னு பாருங்கள். எதுவும் எம்டியாக இருக்கக்கூடாது, இல்லைனா புதுசாக கிரியேட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, பப்ளிக் ஐபி எல்லாருக்கும் இருக்கா? அடுத்தது என்ஐசி செக்யூரிட்டி குரூப்பில் பேசிக் இருக்கணும். இன்பவுண்ட் போர்ட்டு இங்கே செலக்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள். 3 இன்பவுண்ட் போர்ட்டும் செலக்ட் ஆகிருக்கணும். செக்யூர் ஷெல் மட்டும் இருக்கக்கூடாது. டெலிட் பப்ளிக் ஐபி அண்ட் என்ஐசி இந்த செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிங்க. அக்சலரேட்டட் நெட்வொர்க்கிங்கை செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லோடு பேலன்சிங் நன்ல இருக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட் டேப். ஸோ மேனேஜ்மெண்ட் டேப்பில் இது வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இப்போயும் நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல, அதை அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். அடுத்தது மானிட்டரிங் டேப். ஸோ மானிட்டரிங் டேப்லேயும் நான் எதுவுமே சேஞ்சஸ் பண்ண போகிறதில்ல. பூட் டயக்னோஸ்டிக்ஸை நம்ம டிசேபிள் பண்ணுவோம் நார்மலாக, இப்போ எனேபிளே இருக்கட்டும். ஒரு சேஞ்சுக்கு எனேபிள் பண்ணி வைப்போம். அடுத்தது நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் டேப்லேயும் இது வரைக்கும் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணதில்லை, அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ இது புதுசு எஸ்கியூஎல் சர்வர் செட்டிங் அப்படிங்கிற இந்த டேப் வந்து விர்ச்சுவல் மிஷினில் இல்லாத டேப். ஓகேவா? ஸோ இந்த டேப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். என்ன கம்ப்ளீட் பண்ணணும்? ஸோ நெட்வொர்க் எண்ட் பாயிண்ட் டைப். ஸோ இதில் போயிட்டு இங்கே பாருங்கள், பப்ளிக்கு, லோக்கலு, ப்ரைவேட்னு இருக்கு. ஸோ இதில் நெட்வொர்க் எண்ட் பாயிண்டில் ப்ரைவேட் வித்தின் விர்ச்சுவல் நெட்வொர்க், நம்ம விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே தான் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் ப்ரைவேட் கொடுத்துடலாம். அடுத்தது போர்ட்டு 1433 அது அப்படியே இருக்கட்டும். இங்கே எனேபிள் எஸ்கியூஎல் அத்தன்டிகேஷன் இதை நம்ம எனேபிள் பண்ணோம்னா நம்ம லாகின் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். நம்ம விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே லாகின் பண்ணி போக போகிறோம். மறுபடியும் அதுக்குள்ளே உள்ள சாஃப்ட்வேர் லாகின் பண்ணாலும் யூசர் நேம் பாஸ்வேர்டு வேணுமான்னு கேட்டிங்கன்னா தேவைப்படாது. ஓகேவா? ஸோ தேவைப்பட்டால் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கொடுக்க போகிறதில்ல. விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளேயே இருக்கிற சாஃப்ட்வேருக்கு பாஸ்வேர்டு தேவையில்லை. அடுத்தது இங்கே பாருங்கள், ஸ்டோரேஜ் அவங்களே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. 1024 GB ஒரு டேட்டா லாகுக்கு ஒன்று, 2 டிரைவ் அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்ம அதை கிரியேட் ஆனதுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்கலாம். ஓகேவா? இங்கே வேறு எதுவும் நம்ம சேஞ்சஸ் பண்ண வேண்டியில்லை. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டில் டேகை கிரியேட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக ரிவ்யூ ப்ளஸ் கிரியேட் கொடுத்துடலாம். ஸோ யாருக்கா யாராவது வந்திருக்கா?
ஸோ நான் அதே தான் திரும்ப கிரியேட் பண்ணேன். எனக்கு இங்கே திரும்பவும் ப்ராப்ளம் தான் வருது. ஸோ உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சா? யாருக்கெல்லாம் கிரியேட் ஆகலை? இப்போ நான் திரும்ப கொடுத்தா எனக்கு கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கிரியேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். யாருக்காவது கிரியேட் ஆகலை, எரர் வருது, அப்படி யாராவது இருக்கீங்களா? யாராவது கிரியேட் ஆயிடுச்சா? ஸோ கொஞ்சம் கிரியேட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். வெயிட் பண்ணுவோம்.
deployments complete ஆயிடுச்சுன்னா கனெக்ட் பண்ண வேண்டியதான். கனெக்ட் பண்ணலாம், வெயிட் பண்ண தேவையில்ல, கனெக்ட் பண்ணலாம். deployment complete ஆனவங்க நீங்க கனெக்ட் பண்ணிட்டு ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணி ஆப்ல போயிட்டு சர்வர் இருக்கான்னு செக் பண்ணுங்க.
ஸோ டெப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அடுத்தது? ஸோ கோ டு ரெசோர்ஸ் போயிட்டு எப்பவும் போல் நம்ம விர்ச்சுவல் மிஷினை கனெக்ட் பண்ணட்டும். ஸோ விர்ச்சுவல் மிஷினை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு டேட்டா பேஸை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணியாச்சு எல்லாரும்? கனெக்ட் ஆச்சா? ஸோ எனக்கு ஒன்றும் கனெக்ட் ஆகலை, நம்ம கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ சர்வர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால ரொம்ப டைம் எடுக்குது. பண்ணிப்பா. ஸோ இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ எப்பவும் போல் ஆர்டிபியை டவுன்லோட் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸோ இங்கேயும் எஸ் கொடுக்க வேண்டியதான். சர்வர் கனெக்ட் ஆகிடு ஓப்பன் ஆகுது. ஸோ இது நார்மல் விர்ச்சுவல் மிஷின் கிடையாது, எஸ்கியூஎல் சர்வர் இருக்குது, அது இல்லாமல் விண்டோஸ் சர்வர். ஸோ ரெண்டுமே இதில் இருக்குது. ஸோ எல்லோரும் ஓப்பன் பண்ணியாச்சா? எஸ்கியூஎல் சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகுதா? எஸ் கொடுத்துட்றேன். இங்கே விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு நான் அந்த சாஃப்ட்வேரை கண்டுபிடிக்கிறேன். இங்கே இருக்கு பாருங்க, மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர் 2019. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்த சாஃப்ட்வேர் இங்கே இருக்கும். எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ.
இதுதான் நம்ம ஓப்பன் பண்ண வேண்டிய சாஃப்ட்வேர். இல்லை நீங்கள் சர்ச் பண்ணாலும் கண்டுபிடிக்கலாம். எஸ்எஸ்எம்எஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலும் கிடைக்கும். இல்லைன்னா ஆப்பில் போயிட்டு SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய SQL சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். ஸோ லோக்கலில் இதை யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம க்ளவுடுக்குள்ளே விர்ச்சுவல் மெஷினில் இன்ஸ்டால் பண்ணி இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளமாக இருந்ததுன்னா இந்த SSMS வந்து ஓப்பன் ஆகாது. எல்லாருக்கும் ஓப்பன் ஆகுதா? கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சா? இந்த மாதிரி வந்துடுச்சா? ஸோ இதை கனெக்ட் பண்ணி உள்ளே போயிட்டீங்களா? ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சர்வர் நேம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே ஃபில் ஆகிருக்கும். நம்ம அத்தன்டிகேஷன் க்ரியேட் பண்ணியிருந்தா இங்கே பாருங்கள், விண்டோஸ் அத்தன்டிகேஷன் பதிலாக SQL சர்வர் அத்தன்டிகேஷன் கொடுத்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கலாம். நம்ம க்ரியேட் பண்ணும்போதே அதை க்ரியேட் பண்ணலை. விர்ச்சுவல் மெஷின் க்ரியேட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் நம்ம கொடுக்கல. அதனால் விண்டோஸ் அத்தன்டிகேஷன் கொடுத்துட்டு ட்ரஸ்ட் சர்வர் சர்டிஃபிகேட்டை இங்கே எனேபிள் பண்ணிவிட்டு கனெக்ட் கொடுங்க. கனெக்ட் கொடுத்தா சில பேருக்கு கனெக்ட் ஆகாது. கனெக்ட் ஆகாதவங்க என்ன பண்ணணும், இதில் போயிட்டு ஒரு சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது என்னன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இப்போ நம்ம புதுசாக நியூ கொரியை க்ரியேட் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், நியூ கொரியை கொடுத்ததும் உங்களுக்கு ஒர்க் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகும். இதுதான் ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறது. நீங்கள் MySQL இருக்கிற மாதிரி இது இருக்காது. ஓகேவா? இது MS SQLங்கிறதுனால யூசர் இன்டர்ஃபேஸ் டோட்டலாகவே மாறும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் இப்போது டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா கிரியேட் டேட்டா பேஸ் SK. ஸோ நாமளாக என்ன பண்ணுவீங்க, இதுதான் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான கமாண்டு. அப்படி தானே? அப்படி தான். இப்போ தெரியுதா? ஸோ இப்போது இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் கொடுக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ இப்போது கரண்ட் டேட்டா பேஸாக இதை மாற்றணும் அப்படின்னா யூஸ் டேட்டா பேஸோட நேம் SK. இதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சேஞ்ச் ஆகிடும். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்த அந்த டேட்டா பேஸ் எங்கே பார்க்கலாம்னா இங்கே பாருங்கள், இங்கே இருக்கும். ஓகேவா? டெஸ்ட் பண்ணியாச்சா? இப்போ நம்ம டேட்டா பேஸ்க்குள்ளே ஒர்க் பண்ண முடியுதா? யாருக்காவது ஓப்பன் ஆகலை, இந்த ஒர்க் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகலை, நியூ கொரி ஓப்பன் ஆகலை அப்படின்னா சொல்லுங்கள். நீங்கள் சிலபஸில் பார்க்காத ஒரு டாப்பிக்கே நான் இப்போ பார்ப்போம். இந்த இருக்கிற நீங்கள் DDL, DQL, DML இதெல்லாமே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அப்படி தானே? இல்லையா? DDL, DQL, DML எதுவுமே ஒர்க் பண்ணலையா? சரி, அப்போ பேசிக்காக ஒரு 4 டேபிள் க்ரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அட்வான்ஸ் டாபிக் போகலாம். ஸோ இது வரைக்கும் ஓகேவா? பண்ணியாச்சா? அடுத்தது போகலாமா? நான் ரொம்ப ஜூம் பண்ணிட்டேன், நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் யூசர் இன்டர்ஃபேஸ் முதல்ல உங்களுக்கு தெரியணும் இல்லையா, என்ன இருக்குது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு. அந்த யூசர் இன்டர்ஃபேஸை நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு சில பேசிக் டீட்டெயிலாம். ஃபைலுக்குள்ளே நம்ம எப்போவும் வேர்டில் யூஸ் பண்ணுற மாதிரி அவ்வளோதான் இருக்கும். நியூ, ஓப்பன், அதுக்கப்புறம் சேவாஸு, பிரிண்ட்டு, இதெல்லாமே நார்மலாக MS வேர்டு, MS ஆஃபீஸில் இருக்கிற செட்டப் தான்.
ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர்னு இருக்கும். ஸோ இங்கே தான் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கொரி மூலியமாக இங்கே கிரியேட் பண்ணோம் இல்லையா? கொரி மூலியமாக கிரியேட் பண்ண இந்த டேட்டா பேஸை நீங்கள் ஆப்ஷன் மூலியமாகவும் பண்ண முடியும். அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ்லையும் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், டேட்டா பேஸ் இருக்க ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரரில் அதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ டேட்டா பேஸ் அப்படின்னு வரும். வருதா? இங்கே டேட்டா பேஸோட நேம் கொடுங்க, ஐடி. ஸோ கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், ஓகே கொடுத்தா போதும். ஓகே கொடுத்துட்டு எங்கே போய் பார்க்கறது? மறுபடியும் இங்கே யூஸ் ஐடின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா பேஸ் இங்கே காட்டும். இந்த இடத்துல வந்துருச்சு இல்லையா? இப்போ நம்ம கிரியேட் பண்ண டேட்டா பேஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது நீங்கள் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணால் கூட இதுக்குள்ளேயே போய் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் கிரியேட் பண்ண 2 டேட்டா பேஸ் காட்டும். காட்டுதா? ஸோ எந்த டேட்டா பேஸ்க்குள்ள டேபிள் கிரியேட் பண்ண போகிறீங்களோ இங்கே டேபிள் இருக்குது. டேபிளில் போய் ரைட் கிளிக் பண்ணி நியூ டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் எம்எஸ் எஸ்கியூலோட ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூசர் இன்டர்ஃபேஸ் மூலயமாவும் எல்லா ஒர்க்கும் பண்ண முடியும். அதே மாதிரி கமாண்ட் மூலயமாவும் கொரி மூலயமாவும் பண்ணிக்க முடியும். பண்ண முடியுதா? கொஞ்சம் கவனிங்க. இதில் சில பேர் பண்ண தப்பு. ஆக்சுவலி இதை டேட்டா பேஸை இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதில்லை அப்படின்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ எப்போவுமே நீங்கள் இப்படி டைப் பண்ணும்போது ஸ்பேஸ் கொடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா இது தனி கமாண்டு. ஸோ இது தனி கமாண்டு, இது தனி கமாண்ட். நீங்கள் மொத்தமாக இப்போ பாருங்கள், நான் மொத்தமாக எதுவுமே செலக்ட் பண்ணல. நான் எக்ஸிக்யூட்னு கொடுத்தா எனக்கு என்ன ரிசல்ட் வரும்னு நினைக்கிறீங்க? எரர் தான் வரும். இப்போ நான் இங்கே எக்ஸிக்யூட் அப்படின்னு கொடுக்குறேன்னா எரர் தான் வரும். இதுவே நீங்கள் இங்கே பாரு, இப்போ இதை கொடுத்தா எரர் தான் வரும். ஏன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஏற்கனவே இந்த டேட்டா பேஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இதை மட்டும் தனியாக கொடுத்தாலும் இதுதான் எரர் வரும். ஆனால் இங்கே பாருங்கள், இதை தனியாக கொடுக்கும்போது எனக்கு எரர் வராது. ஏன் அப்படின்னா இந்த கமாண்ட் வேறு. இந்த டேட்டா பேஸை நான் கரண்ட் டேட்டா பேஸாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கான கமாண்ட். எப்போவுமே நீங்கள் ஒரு கமாண்டை திரும்ப ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறதோ ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறதோ நீங்கள் திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா எரர் தான் வரும். ஏன்னா ஒரு முறை தான் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும், ஒரு முறை தான் டேபிள் கிரியேட் பண்ணணும். ஆனால் யூஸ் பண்ணுறதை எத்தனை முறை வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதுவே பாருங்கள், எஸ்கேங்கிறது தான் ஆல்ரெடி கரண்ட் டேட்டா பேஸாக இருக்குது. இப்போ நான் அதையே திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணுறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அதே மாதிரி வேறு டேட்டா பேஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நீ செலக்ட் கொரி யூஸ் பண்ணுறீங்க, செலக்ட் கொரி எத்தனை முறை வேணால் யூஸ் பண்ணலாம், அது பிரச்சனையே கிடையாது. அது அவுட்புட் கொரி. ஸோ அவுட்புட் கொரியை எத்தனை முறை எக்ஸிக்யூட் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இதுவே நீங்கள் ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறீங்க, இதெல்லாமே இன்புட் கொரி. ஸோ இன்புட் கொரி எல்லாமே ஒரு முறை தான் கொடுக்கணும். ஸோ நீங்கள் திரும்ப கொடுத்தீங்கன்னா அது எரர் தான் வரும். நீங்கள் இன்சர்ட் பண்ணுறதே எத்தனை முறை வேணால் கொடுக்கலாம். ஆனால் அதில் ப்ரைமரி கீ அப்ளை ஆகிருந்ததுன்னா ஒரு முறை மட்டும் தான் கொடுக்க முடியும். ப்ரைமரி கீ அப்ளை பண்ணலைன்னா ஒரே டேட்டாவை எத்தனை முறை வேணாலும் இன்சர்ட் பண்ணிட்டே இருக்கலாம், டூப்ளிகேட்டாக இன்சர்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் டேட்டா பேஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு டேட்டா பேஸை ஒரு முறை தான் கிரியேட் பண்ணணும், டேபிளை ஒரு முறை தான் கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி எத்தனை முறை வேணாலும் அந்த டேட்டா பேஸை கரண்ட் டேட்டா பேஸாக மாற்றிக்கலாம். ஸோ இன்சர்ட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் காலமில் நீங்கள் ப்ரைமரி கீயோ இல்லை யூனிக் கீயோ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா திரும்ப இன்சர்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு பேசிக்காக 2-3 டேபிள் போட்டு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது நார்மல் ஃபிசிக்கலாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய டேட்டா பேஸ் சாஃப்ட்வேருக்கும் இதுக்கும் வித்தியாசம் எதுவுமே கிடையாது. இப்போ நான் இதே நான் லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், அதை அவுட் பண்ணி காட்டுறேன், என்ன வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? நான் இதை அப்படியே இந்த விர்ச்சுவல் மிஷினை மினிமைஸ் பண்ணிவிட்டு என்னோட லோக்கல் பிசி என்னோட பிசியில் நான் எஸ்எஸ்எம்எஸ்ஸை ஓப்பன் பண்ணுறேன்.
ஸோ என்னோடய பிசிஎல் ஆன் பண்ணியிருக்கேன். அதில் நான் நியூ கொரி போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு சர்வரில் கனெக்ட் பண்ணி வச்சதுனால எனக்கு அது காட்டுது. நான் விண்டோஸ் அத்தன்டிகேஷனை மாற்றிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ போயிட்டு எப்பவும் போல் ஒர்க் பண்ண முடியும் என்னால். அதே மாதிரி வந்துருக்குதா இங்கே? ஸோ அதே யூசர் இன்டர்ஃபேஸ் தான். ஸோ நான் லோக்கலில் யூஸ் பண்ணும்போது சேம் அதே கமாண்டை யூஸ் பண்ண முடியும். நான் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணாமல் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஒரே ஒரு கொரி இருக்கும்போது ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த கொரியுமே இல்லை, ஒரே ஒரு கொரி தான் இருக்குது, ஒரே ஒரு கமாண்ட், ஒரே ஒரு லைன் தான் இருக்குன்னா நீங்கள் அப்படியே எக்ஸிக்யூட் கொடுக்கலாம். மல்டிபிள் கமாண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் எப்போவும் அந்த கொரியை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். அது தனி அப்படிங்கிறத நீங்கள் பிரிக்கிறதுக்காக. ஸோ யூஸ் டிவி. ஸோ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணால் எக்ஸிக்யூட் ஆகும். இது லோக்கலில் நான் ரன் பண்ணியிருக்கிற ஒரு எஸ்கியூஎல் சர்வர். ஓகேவா? இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்கும் யூசர் இன்டர்ஃபேஸுக்கு அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குதா? அப்படிதானே இருக்குது. ரெண்டுமே ஒரே வெர்ஷன் கிடையாது. இது வந்து லோயர் வெர்ஷன் 2019. நான் இன்ஸ்டால் பண்ணது 2022-25 லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ அதனால் எனக்கு அது அந்த யூசர் இன்டர்ஃபேஸில் கலர் சேஞ்ச் ஆகலாமே தவிர ஆப்ரேஷன் வைஸ் எந்த சேஞ்சும் கிடையாது. ஓகேவா? ஸோ இதில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ நம்ம எப்படி அஷூர் க்ளவுடில் விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே எஸ்கியூஎல் சர்வரை இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியுது. இப்போது எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத மட்டும் பார்த்தா போதும். அப்படி தானே? வேறு இன்ஸ்டால் பண்ண தெரியுது இல்லையா? ஜஸ்ட்டு ஒரே ஒரு அந்த கிரியேஷன் தான் பண்ணோம். அதாவது விர்ச்சுவல் மிஷின் இன்ஸ்டால் பண்ணுறதுக்குள்ளேயே சர்வருக்கான 2 டேப் மட்டும் இருந்தது. ஸோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். மற்றபடி எந்த சேஞ்சஸும் இல்லை. சேம் விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுற அதே ப்ரொசீஜர் தான். ஸோ சேம் ப்ரொசீஜரில் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா?